தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. துரைக்கண்ணா சார், இதில் நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் சார்? ஏன்னா நக்கீரன் பிரகாஷ் சார் சொல்லும்பொழுது இது வெல் பிளான்டு சதி அப்படின்றாரு. ஒரு பக்கம் தாவேகாவினுடைய செயல்பாடு, தாவேகாவை நோக்கி அதிமுகவினுடைய நிர்வாகிகள் பயணிக்கிறது அப்படின்றதும், அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி சந்திப்பு நடத்துறது அப்படின்றதும், வாரிசு அரசியலை அதிமுக கையில் எடுக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டை விமர்சனமாக முன்வைக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த மூன்று களத்துக்குள்ள இபிஎஸ்ஸை பலியாட நினைக்கிறாங்களா, அல்லது தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது அதிமுகவை வேணாம் தாவேகா வேண்டும் அப்படின்ற முடிவை நோக்கி பயணிக்கிறாங்களா? இந்த 30-35 ஆண்டுகளாக ஒரு மிகச்சிறந்த புலனாய்வு பத்திரிகையாளராக தான் சகோதரர் நக்கீரன் பிரகாஷ் இருக்கார். அதனால் அவருடைய புலனாய்வின் அடிப்படையில் கிடைத்த தகவல்கள், தரவுகளை வச்சு இந்த விஷயங்களை பண்ணார். நம்ம மேலோட்டமாக அரசியல் கருத்துக்களை பார்ப்போம். இபிஎஸ்ஸை என்ன செய்ய நினைக்கிறார்கள் அதிமுக அதிருப்தியாளர்கள்? இபிஎஸ்ங்கிற தனி மனிதனை எதுவும் செய்யறதுக்கு யாருக்கும் என்ன விருப்பமும் இல்லை. இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி ஒரு 54 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, பெருந்தோல்வியை சந்திச்சிருக்கு. இதை மீட்டெடுக்க வேணும். அதனால் ஆய்வு நடத்துங்க, செயற்குழு கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டுங்க, ஒரு ஜனநாயக ரீதியில் விவாதிப்போம். ஏன் இந்த தோல்விக்கு காரணம்? தொடர் தோல்வி வருகிறது. நீங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தோற்கலையா, செல்வி ஜெயலலிதா தோற்கலையாலான்னு இபிஎஸ் ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க. தோற்றால் அடுத்து வெற்றி என்பது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, அடுத்த 5 மாதத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் வெற்றி பெற்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார். செல்வி ஜெயலலிதா 96 தோல்வி, 2001 மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிக இடங்களை பெற்று வருகிறார். ஆனால் இப்படி நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று தொடர் தோல்விகள் வருகிற பொழுது இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய தனித்திறமையோ, அதுக்கான ஆற்றலோ, வீகோ வகுக்கக்கூடிய அந்த திறனோ இல்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு தான் இவங்க நாங்கள் பல முறை சொன்னோம்ல, வலியுறுத்தினோம்ல. 2024 அவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகு வேண்டாங்க இந்த பிடிவாதம், விடுங்க, வெளியில் போன ஆட்கள்லாம் கொண்டு வருவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதாலாம் அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு களமாடிய பலரையும் இணைச்சி தானே வந்தாங்க. அப்போ அந்த வழியில் நீங்கள் இந்த கட்சியை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் கட்சி என்னது, நான் தான் கட்சி, நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாங்க சார், இப்போ அவங்க இது எல்லாரும் தேர்தல் தோல்விக்கு காரணம் இபிஎஸ் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்படின்றப்போ அவர் சொல்கிறாரு, சி விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறாரு, அப்போ அவர் வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லையா? இதுக்கு முன்னாடி சி.வி. சண்முகம் விழுப்புரத்தில் ஏன் தோற்றாரு, அப்போ அன்னைக்கு ஒரு மயிலத்தில் ஜெயிச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ அவருடைய தோல்விக்கு காரணம் யாரு, அவருடைய வெற்றிக்கு காரணம் யாருன்னு சொல்றாருல்ல? இல்லை இப்போ 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் அதிமுகவை கொண்டு வருவேன் அப்படி தானே களமாடினார், பிரச்சாரம் பண்ணார். இன்றைக்கி 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்னுடைய தனி செல்வாக்கு, விஜயபாஸ்கர் என்னுடைய செல்வாக்குங்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரெட்டலை, இந்த செல்வாக்கு தான் 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் என்பது. எடப்பாடி பழனிசாமிக்கான தனி செல்வாக்கு சேலம் எடப்பாடி தொகுதியில் இருந்திருக்கு, கிடச்சிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், விஜயபாஸ்கர் ஜெயிச்சிட்டாரு, அது என்னோட செல்வாக்கில் அப்படின்னா, அப்போ கட்டுத்தொகுதி இழந்த தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இழந்திருக்கல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கல, சில இடங்களில் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கல, அதுவுமே எடப்பாடியினுடைய செல்வாக்குன்னு எடுத்துக்கலாமா? அதனால் இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான். வாக்கு வங்கி அடிப்படையில் பார்க்குறப்போ அதிமுக ஏறக்குறைய 1.5 கோடி வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க, திமுகவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க, தாவேகாவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். 1.5 கோடி பேர் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது பின்னடைவு இல்லை தானே? இது சில மார்ஜினில் நம்ம போகலாம். நீங்கள் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அப்படி தான் ஒவ்வொரு தோல்வியிலுமே இந்த தோல்வி என்பது நமக்கு இடைக்காலமாக ஏற்பட்டதுன்னு, அப்போ தான் அந்த எத்தனை லட்சம் வாக்கு குறைவு, எத்தனை சதவீதம் குறைவு. வெற்றி என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை ஈட்ட வேண்டும், அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும், அதை நோக்கி தானே பயணிக்கணும். ஸோ அந்த வெற்றியை ஈட்ட முடியாத சூழல் எப்போ வந்தது, எங்கே வந்ததுன்னா இதுதான், பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்று சேர்ந்தால்தான். இப்போ பொதுவெளிகளில் 2024க்கு பிறகு மீண்டும் அதிமுக வெற்றி பெறாங்கிற ஒரு கருத்தாக்கம் உருவாகிடுச்சு, பொதுவெளிகளில் உருவாகிடுச்சு. அதனுடைய வீச்சு தான். அதனால தான் எல்லோரும் போய் இந்த மூத்த முன்னோடிகள்லாம் போய் சொல்கிறாங்க, வேண்டாங்க, அவங்களால நமக்கு இவ்வளவு இழப்புகள் வருது, தொடர் தோல்விகள் வருது, கட்சிக்காரன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போயிட்டான்,
இந்த 2024 தேர்தலில் 1 கோடிக்கு மேலே ஓட்டு போடவே வரலைங்க. காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன். எனவே நம்ம வலிமையாக இருக்கோன்னு காட்டினா வலுவான கூட்டணி அமையும், 2024 ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பிடிவாதத்தின் காரணமாக தான் இந்த தொடர் தோல்விகள் வருதுங்கிறத அவர் உணரணும். அதனால தான் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, செயற்குழு நீங்கள் தான் பொதுச் செயலாளருங்க, செயற்குழு பொதுக்குழுவை போடுவோம், விவாதிப்போம், என்ன காரணம்னு ஆராய்வோம், ஆய்வுகள் நடத்துவோம். ஏன்னா செல்வி ஜெயலலிதா காலத்திலே குளப்பாக்க நேர்காணல், கிண்டியில் டான்சி நேர்காணல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம வருவாய் அந்த ஊராட்சியிலிருந்து ஊராட்சி, பேரூராட்சி, நகரம், ஒன்றியம்னு எல்லோரையும் வரவழைத்து ஒரு வெளிப்படையான விவாதத்தை நடத்தி அங்கேயும் தீர்வு இருக்கும். ஒரு ஒன்றிய செயலாளர் நிற்க வச்சு இவர் மேலே குற்றச்சாட்டுனா ஒரு 10 பேர் குற்றச்சாட்டு சொல்லுவான், 2 பேர் தான் ஆதரிப்பான். அந்த ஒன்றிய செயலாளர் மீதான குற்றச்சாட்டு இருந்தவுடனே அந்த ஒன்றிய செயலாளர் மாற்றிட்டு வேற ஒரு ஒன்றிய செயலாளர் நியமிக்கிறேன் இவர் எப்படின்னு சரின்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அப்போ ஒரு 2021 தேர்தல் தோல்வியிலே சொல்கிறாங்க, சட்டமன்ற தேர்தல் தோல்வியிலேயே எல்லாரும் வலியுறுத்துகிறாங்க, ஏங்க நம்ம ஒரு ஏன் தோல்வின்னு ஆய்வு நடத்துவோன்னு. இவர் வெறும் அந்த மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் இதோட முடிச்சிடறாரு. இதுதான் கட்சி. எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது, ஒரு மாசம் கூட ஆகல, இமீடியட்டா கூட்டி பேசணும். அடுத்த நாளே திமுகவில் உட்காந்து கூட்டம் போட்டாங்கல்ல, 36 பேர் ஆய்வுக்குழுன்னு போட்டாங்கல்ல. அப்போ ஒரே நாளில் ஒரு வாரத்துக்குள்ள அவங்களால முடிவு எடுக்க முடியுது, செய்ய முடியுது. அதுக்கான ஸ்பேஸே கொடுக்கல இல்லைங்க சார். இவங்க திடீர்னு நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகாவுக்கு ஆதரவா பேசுறாங்க, பாண்டிச்சேரி ரெசார்ட்டுக்கு போறாங்க, முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. தொடர்ச்சியான உட்கட்சியினுடைய பிரச்சனைகளை அதிருப்தியாளர்கள் எழுப்பும்போது அவருக்கு அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு எடுத்துக்க முடியும். அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் இல்லைங்களா சார்? இல்லை, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாரத்தில் அழிங்க, ஜூன் இறுதியில் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கட்சியின் பொதுக்குழு கூடும், செயற்குழு கூடும், அதில் விவாதிப்போம். அந்த செயற்குழு பொதுக்குழு சம்பிரதாயமாக ஒரு 27 தீர்மானம் 32 தீர்மானத்தை புத்தகமாக அச்சடித்து அதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒருத்தர் வரவேற்று பேச, ஒருத்தர் அறிக்கை தாக்கல் பண்ண, ஒருத்தர் இரங்கல் தீர்மானம் வாசிக்க, அப்படி முடிக்க வேண்டாம், விவாதம் நடத்த வேண்டும். சார் எனக்கு புரியுதுங்க சார். ஆனால் இப்போ இந்த அதாவது தேர்தல் வாக்குறுதியாகட்டும், அதே மாதிரி வேட்பாளருடைய தேர்வாகட்டும், இதில் ரெண்டுலையுமே அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஸ்கோர் பண்ணாருன்னு தான் சொன்னாங்க. திமுகவினுடைய அந்த வேட்பாளர்கள் தேர்வில் நிறைய குளறுபடி இருந்துச்சு, சரியான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணல அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னொன்று, பாஜகவுக்கு இடம் கொடுக்காம பாஜகவை எந்த இடத்துல வைக்கணும், தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த இடத்துல வைக்கணும், அதே மாதிரி டிடிவி தினகரன் எந்த இடத்துல வைக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணார், வெற்றி வாய்ப்புக்கான இடங்களை உருவாக்குனார். அந்த இடத்த செல்லூர் ராஜோ, கடம்பூர் ராஜோ அல்லது அதிமுகவுடைய மற்ற தலைவர்கள் சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா வெற்றி என்பது அதிமுகவுக்கு வந்திருக்கும் இல்லையா சார்? இப்போ தோல்வியை இபிஎஸ் மேலே போடும்பொழுது தோல்விக்கான காரணத்தை அல்லது வெற்றிக்கு இழப்புக்கான காரணத்தை கடம்பூர் ராஜ் மேலேயோ, செல்லூர் ராஜ் மேலேயோ அல்லது திண்டுக்கல் சீனிவாசன் மேலேயோ போடுறது தானே சார், நத்த விஸ்வநாதன் மேலே போடுறது தானே சார் ஏற்புடையதாக இருக்கும்? இல்லை, தொடக்கம் முதலே கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இருக்கிறாங்களே, துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர் என்று போட்டு வச்சுருக்காங்கல்ல. எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு தலைமை வலுவானதாக இருக்கணும்னா தளபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவர் தளபதிகளவே அடித்து துரத்தி அடிச்சிடுறார். அப்போ இவர்களோடு ஆலோசனை நடத்தி தான் மட்டுமே இந்த 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி கொண்டு போனார். நீங்கள் ஒரு மண்டல வாரியாக எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, பொறுப்பாளர்களை போட்டு அவங்கள களமாட விட்டுருக்கணும்ல, அது பண்ணலை. எல்லாம் நானே என்கிற அந்த போக்கு போனது தான் சரியில்லை. இப்போ எல்லாம் நானேன்ற புள்ளியில் வந்துருச்சுன்னா சி விஜயபாஸ்கர் சொன்ன கேண்டிடேட்டை தவிர்த்து விட்டு இவர் ஒரு கேண்டிடேட்டை போட்டிருப்பாரா? அல்லது கடம்பூர் ராஜ் இன்னைக்கு தாவேகாவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. கடம்பூர் ராஜ் தன்னுடைய வெற்றியும் உறுதிப்படுத்தலை, தன்னோடு இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களுடைய வெற்றியும் உறுதிப்படுத்தலைன்னும் பொழுது பழியை இவர் சுமக்கிறாரு. ஆனால் இவங்க தாவேகாவில் போய் இறஞ்சிட்டாங்க அப்படின்னா அது ஏற்புடையதாக இருக்காது. இல்லை, அது நிச்சயமாக ஏற்புடையது இல்லை. ஒரு கட்சியை ஒரு நெருக்கடியை சந்திக்கிற பொழுது தன்னை வளர்த்து ஆளாக்கி தனக்கு வாழ்வு கொடுத்த, தனக்கு அரசியல் வாழ்வு கொடுத்த, தன்னை அடையாளப்படுத்திய அந்த கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்கிற போது இங்கிருந்தே போராடி இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டுங்கள், விவாதிப்போம், கட்சியை இன்னொரு தளத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம், ஒரு சுய பரிதீர்வு செய்வோம் என்று இங்கே இருக்கிறோம். இங்கிருந்து இடம் மாறுவது, முகாம் மாறுவது என்பது சுயநல அரசியல். அது ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு மற்றவர்களுக்கு சரி. அதாவது ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் வந்துவிட்டோம், ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டோம், மீண்டும் ஆட்சி அதிகாரம் எங்கு கிடைத்தாலும் பரவாயில்லை என்கிற அந்த சுயநல போக்கு என்பதை எவராலும் ஏற்க முடியாது. இந்த நிலைப்பாடு ஏற்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கை இழப்பு. மீண்டும் இவர் கட்சியை கட்டமைத்து இவர் தலைமையில் கட்சி சென்றால் நம்மால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அது ஆதாயம் என்ன சார்? இல்லை, அப்போ அது அவங்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அதிமுக ரத்தம் ஓடலை
அப்படின்னு தானே அதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் திமுகவுக்கு போகிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு அரசியல் தவறு அப்படின்னு நினைக்கும் பொழுது, புதிதாக வந்தக்கூடிய தாவேகாவுக்குள்ள போறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்லது அரசியல் லாபத்தை கணக்கில் வச்சு தானே போறாங்கன்னு இல்லை, அர்த்தம். நான் அண்மை காலமாகவே பல விவாத களங்களில் சொல்கிறதான், தற்போதைய அரசியல் என்பது வர்த்தக சூதாட்ட களமாக மாறிவிட்டது. சேவை மனப்பான்மை முழுமையாக போயிடுச்சு. நான் அதான் தொடக்கத்தில் சொன்னேன். சுய ஆதாயம், அரசியல் இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற பார்வை. இப்போ தாவேகா பெரிய கட்டமைப்பெல்லாம் இல்லை, அங்கே போய் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அந்த நிலைப்பாடை நான் ஒருபோதும் ஏற்கவில்லை. அது தவறான வழிமுறையில் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன் பிடிவாதத்தை கைவிட்டு இந்த நிலைப்பாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, சிவி சண்முகம் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், நீங்கள் பொதுச்செயலாளர் இருந்தே கூட்டுங்க, அங்கே உங்களுக்கு ஆதரவு இருந்தால் தொடருங்க. அப்போ ஒரு விவாதிக்க வேண்டும் என்பது ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் கட்சி ஒரு முன்னெடுப்பை எடுத்து இந்த தோல்விகளுக்கான காரணங்களை ஆராய்ந்து நாம் வெற்றி பாதைக்கு பயணிப்போம் என்கிற பொழுது அதற்கு உடன்பட வேண்டும் அப்படிங்கிறது தானே ஒரு அரசியல் தலைமைக்கு பண்பாக இருக்கும். இப்போ இந்த மிதுன் விஷயத்தில் சகோதரன் சொன்னார், பெரிய அளவில் ஒரு நிழல் முதல்வராகவே கடந்த காலங்களில் இருந்தார், ஒரு நிழல் பொதுச் செயலாளராகவே இருந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கூட சமீப காலமாக வலைத்தளங்களில் வருது. திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை தொடக்கத்தில் அந்த குற்றச்சாட்டை சொன்னார். அவருடைய பையன், மாப்பிள்ளை, இன்னொரு மச்சான், சம்பந்தின்னு ஒரு 4-5 பேர்களை குறிப்பிட்டு சொன்னார். அவங்க தான் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்கன்னு. அந்த தொடக்கத்தில் ஒரு 6 பேர் போனாங்கல்ல, தங்கமணி, வேலுமணி, நத்த விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன், சிவி சண்முகம், செங்கோட்டையன், இந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை, அவர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் அந்த மண்டலங்களில் இருக்கிற முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான பணிகளில் இவருடைய மகன் மிதுன் ஈடுபட்டார் அப்படிங்கிறது அப்பவே இந்த புள்ளி நீங்க கட்டமைக்கிறீங்க. இப்போ இந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைத்ததனுடைய விளைவுதான் அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்குன்னு இல்ல, தொடங்க ஒவ்வொரு மண்டலத்திலும் இல்ல அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு மண்டலத்திலும் அப்படி ஒரு சிதைவு வருகிற பொழுது அவர்களுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க அதிருப்தியில் போகிற போது ஒவ்வொரு ஓட்டும் வித்தியாசம். இப்போ பெரிய கருப்பன் ஒரே ஒரு ஓட்டுக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்கார். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் சிதறக்கூடாது, அது ஒரு சேர வேண்டும் அப்படிங்கிறதான இவங்க கருத்து. நாங்கள் சொன்ன எதையுமே ஏற்க மறுக்கிறார். இது ஒரு தலைமை பண்புக்கு அழகல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் நத்த விஸ்வநாதன் சொன்னார் கடந்த வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்படி எல்லோரையும் நிர்வாகிகளை பூரா நீக்கிட்டு கடைசியில் ஒரு நாள் அவர் எடப்பாடி தன்னைத்தானே நீக்கிக் கொள்வார் போல தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி வேதனையை வெளிப்படுத்தினாங்க. இந்த நிலை தவிர்க்க வேண்டும் என்பதான். இப்போ இபிஎஸ்ஐ என்ன செய்ய நினைக்கிறார்கள், அவரை ஒன்றும் செய்யலை, கட்சியை காப்பாற்றணும் அந்த நிலைப்பாட்டிற்காக எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. கட்சியில் இருந்து கொண்டே அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய. யூடியூப்பில் வந்து 57%, எக்ஸலத்தில் 54%. பொதுவாக பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த கருத்தாக்கம் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியிலும் இந்த கருத்தாக்கம் இருக்கிறது. தொடர் தோல்வியை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அதிமுக தொடங்குகிற பொழுது இந்த கட்சி என்பது தொண்டர்களின் கட்சி என்றார். கட்சியினுடைய அடித்தளமே தொண்டர்கள் தான் அப்படின்னாரு. குடிபிடிக்கும் தொண்டன் தான் இங்கே முடிவெடுப்பான் என்று சொல்லி, அதனால தான் அடிப்படை உறுப்பினர்களால் கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படும் என்று விதியை உருவாக்கினார். ஒரு திரைப்படத்தில் பாடுவார், அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, தொண்டர்கள் கூட்டத்தில் நான் அடிமை என்று பாடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம் இன்று அந்த தொண்டர்களுடைய உணர்வை காயப்படுத்தும் இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் இந்த மாற்றம் தேவை என்று பொதுவெளிகளில் மக்களும் தீர்ப்பளித்திருக்கார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி.